ஜெபமாகிய நரம்பு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிற்கு எசேக்கியேல் இறைவாக்கினரை அழைத்து சென்று அவரிடம், நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். அவர் உங்களுள் உயிர் மூச்சு புகச் செய்து உங்களுக்கு உயிர் கொடுப்பேன் என்றும், உங்களை நரம்புகளால் தொடுப்பேன் என்றும், உங்கள் மேல் சதையை பரப்புவேன் என்றும், உங்களை தோளால் மூடுவேன் என்றும், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து ஒரு மகா திரள் போல் காலூன்றி நிற்பீர்கள் என்றும் சொல்கிறார் என்று சொல் என்று சொன்னார். அவ்வாறே அவர் உலர்ந்த எலும்புகளை பார்த்து இறைவாக்கு உரைத்த பொழுது, எலும்புகள் தன் தன் எலும்புகளுடன் சேர்ந்து நரம்புகளால் தொடுக்கப்பட்டு, சதையால் அடைக்கப்பட்டு, தோலினால் மூடப்பட்டு, காற்றின் மூலமாக ஆவியை பெற்று ஒரு பெரிய மனித கூட்டமாக எழும்பி நின்ற அதிசயத்தை எசேக்கியேல் கண்கள் கண்டது என்று நாம் எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இந்த ஒரு பெரிய அதிசயத்தை செய்வதற்கு முதலில் ஆண்டவர் எலும்புகளில் நரம்புகளை சேர்த்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், நம் உடல் முழுவதும் நரம்புகளால் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் நீளம் ஏறக்குறைய 970 மைல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஏறக்குறைய திருச்சியிலிருந்து மும்பை வரைக்கும் உள்ள தூரம். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி அதிசயமாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இந்த நரம்புகள் தான் நாம் இயங்க காரணமானவைகள். நாம் ரோட்டில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம் எதிரே ஒரு மாடு வருகிறது என்று வைத்து கொள்ளுவோம். எவ்வளவு அழகான கண்கள், கூர்மையான கொம்புகள் என்று அதை பார்த்து ரசித்து கொண்டிருப்போமா? உடனே நாம் பாதையிலிருந்து விலகி செல்கிறோமே. ஏன்? கண்கள் அதை பார்த்து கண்களின் நரம்புகள் மூலம் அதை மூளைக்கு தெரிவிக்க, மூளை உடனே நரம்புகள் மூலம் கால்களுக்கு கட்டளை கொடுக்கின்றது. அந்த கட்டளையை ஏற்று கால்கள் விலகுகின்றன. இவை அனைத்தும் ஒரு நொடி பொழுதில் நடக்கின்றதே. எப்படி? நரம்புகள் நன்றாக செயல்படுவதால் தானே. மதுவினால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட மனிதனின் நிலையை யோசித்து பாருங்கள். ஆபத்தை வலிய வரவழைத்து கொள்ளும் பரிதாப நிலை எதனால்? நரம்புகள் சரிவர செயல்பட முடியாததினால் தானே. ஆம் அன்பானவர்களே, திருச்சபையான உடலின் மூளையாக விளங்கும் நம் தேவன் இயேசுவுக்கு நம் நாட்டின், வீட்டின் பிரச்சனைகளை எடுத்து செல்லும் நரம்புகள் எது? ஜெபம். ஜெபம் எந்த வீட்டில், நாட்டில் குறைந்து காணப்படுகின்றதோ அங்கு சந்தோஷம் என்பது காணப்படாது என்பது தெளிவாக தெரிகின்றது. எவ்வாறு ஒரு உடல் இயங்க ஆயிரக்கணக்கான நரம்புகள் தேவையோ, அதேபோல் நம் நாடும் வீடும் நல்ல முறையில் இயங்க ஜெப வீரர்கள், வீராங்கனைகள் அநேகர் தேவை. இதற்காக நம் வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, நரம்புகளாக செயல்படும் பொழுது, மூளையாகிய நம் தெய்வம் கேட்காமல் விட்டுவிடுவாரா? உடனே ஆலோசனையை, விடுதலையை கட்டளையிட மாட்டாரா அவர்? அன்னை மரியாளை போல மற்றவர்களுக்காக பரிந்து பேச, பரிந்துரை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மிகவும் அருமையான நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டுள்ள கேர் செல்களிலும், அன்பியங்களிலும், வீட்டு ஜெப குழுக்களிலும் நாட்டின் தேவைகளுக்கும் நமக்கு தெரிந்த மற்றவர்களின் பிரச்சனைகளுக்காகவும் ஜெபிக்கும் பொழுது நம் ஆண்டவர் எவ்வளவு மகிழ்ச்சியுறுவார். நம் தேவைகளுக்காக நாம் ஜெபிப்பதற்கு முன்னரே நம் தேவைகளை அவர் சந்திப்பார் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. ஏனெனில் அவர் வாக்கு மாறாத தெய்வம். மத்திய 6:33 சொன்னபடி நாம் கடவுளின் அரசை தேடும் பொழுது நமக்கு அனைத்தையும், நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் கூட்டி கொடுப்பார் என்பதில் சிறிதளவும் சந்தேகமே இல்லை. ஆம் அன்பானவர்களே, இதை மனதில் வைத்து நாம் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவருக்கு எந்த காரியத்தை எடுத்து சென்றாலும் அதற்கு நிச்சயம் பலன் உண்டு என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஜெபம் செய்வோம். இயேசுவே, உலர்ந்த எலும்பை போல உயிர் இருந்தும் உயிரற்ற மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என் கணவனை, என் மகனை, என் சகோதரனை, என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் இந்த நோயை, இந்த பிரச்சனையை என்னிடமிருந்து அகற்ற மாட்டீரா என்று மிகுந்த நம்பிக்கையோடு உம்மையே நான் சுற்றி சுற்றி வருகிறேன். ஆண்டவரே, அப்பா, இதோ உம்மிடம் நாம் கேட்டிருக்கும் இந்த காரியத்திற்கு நீர் நிச்சயம் பதில் கொடுப்பீர் என்ற அந்த நம்பிக்கையில் நான் உமக்கு நன்றி கூறுகின்றேன். ஆமேன்.